மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னையில் நேற்று அதிகாலையில் 3 SBI ATMகளில் நூதன கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் யார் என தெரிய வந்ததா? விவரங்கள். சென்னையில் நேற்று ஒரே நேரத்தில் 3 வங்கி ATMகளில் கொள்ளை முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலின் அடிப்படையில் நரேஷ்குமார் என்பவரால் இந்த தகவல் கொடுத்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று காலை 6 மணிக்கு மேலாக நரேஷ்குமார் என்பவர் மும்பை அலுவலகத்திலிருந்து தொலைபேசி மூலமாக ATMில் ஏதோ தவறு நடந்திருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில் தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ATM பணம் வரக்கூடிய இடத்தில் கருப்பு நிறை அட்டையை வைத்து மறைத்து விட்டு பின்பு இந்த ATMை உடைக்கும் முயற்சியில் மர்ம நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக போலீசார் சென்றபோது அங்கிருந்து அந்த நபர்கள் தப்பித்து சென்றிருக்கிறார்கள். மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய CCTV காட்சியின் அடிப்படையில் வைத்து தற்போது 3 நபர்களை திருவான்மியூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் நேற்று அதிகாலை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இறங்கி ஆட்டோ மூலமாக இந்த ATM மையங்களை குறிவைத்து தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர்கள் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பாக அவர்கள் தங்கியிருந்த விடுதி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் திருவான்மியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்பொழுது சிறையில் அடைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.